ஹலோ கைஸ், இந்த பிக்சரில் வந்து நம்ம இந்த ரோஸை எப்படி கலர் பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். பார்ட் 1ல் வந்து நான் அவுட்லைன் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவுட்லைன் வரையணுன்னா அதை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 2 கலரிங் தான். ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால ஃபஸ்ட்டு வர சில பெட்டல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நம்ம மற்ற பெட்டலுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ரோஸ்க்கு, இந்த ரோஸ் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால ரெட் கலர் நான் பேஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரோஸ்க்கு பேஸான கலர் வந்து ரெட்டு. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால நான் லைட் ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே அடிச்சிருக்கேன். அடித்ததுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஹைலைட் இருக்கிறதுனால லைட்டாக அடிச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டார்க் ரெட் எல்லாம் இருக்கிற இடத்துல டார்க் ரெட் அடிச்சுட்டு, நார்மல் ரெட் இருக்கிற இடத்துல நார்மல் ரெட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிளாக் வந்து நீங்கள் வந்து பிளாக் பியூராக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குன்னா அந்த இடத்துல ஒயிட்டாகவே விட்டுட்டு பேப்பர் கலராகவே விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் அடித்தா கொஞ்சம் டார்க்காக வரும். அப்படி இல்லை கொஞ்சம் லைட்டாக வேணும்னா ஃபஸ்ட்டு ரெட் கலரை வச்சுட்டு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பிளாக்கை வச்சு அடிச்சுட்டு மெர்ஜ் பண்ணால் லைட்டாக ஆகும். இப்போ வந்து சைடில் கொஞ்சம் மெர்ஜ் ஆகணுங்கிறதுக்காக நான் ரெட்டுக்கு மேலே பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணுறதுக்கு நான் சாதாரண இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக இருக்கிற இடத்துக்குலாம் ஹைலைட் விடலன்னா பிரச்சனை இல்லை. ஒயிட்டு இல்லாட்டி பிங்க்கை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சா கூட ஹைலைட்டாக மாறிடும். இப்போ ரொம்ப ஒயிட்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்த அப்படியே விட்டு தான் ஆகணும். இப்போ இந்த இடத்த பாருங்கள், லைட் ரெட், டார்க் ரெட், அதுக்கப்புறம் பிளாக்கை வச்சுக்கிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் மெர்ஜ் பண்ணி விட்டுருவேன். இப்போ வந்து பிளாக் கொடுக்குறோம். பிளாக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு இயர்பட்ஸ் வச்சோம். இந்த இடத்துல உள்ளாக்க கொஞ்சம் டெக்ஸ்டர் மாதிரி இருக்குன்னா இயர்பட்ஸ் வச்சுட்டு பிளாக் உள்ளாக்க இழுத்து விட்டா அந்த டெக்ஸ்டரில் வந்துடும். மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ சில இடத்துக்கு எல்லாம் டார்க் ஏற்றணும், அந்த ரோஸ்குள்ளெல்லாம் கொஞ்சம் டார்க் ஏற்றணுன்னா பிளாக்கை கொடுத்துட்டு டிஷ்யூ இல்லாட்டி அந்த காட்டனை வச்சுக்கிட்டு மெர்ஜ் பண்ணிடலாம். நீங்கள் இயர்பட் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இயர்பட் வந்து அந்த சின்ன சின்ன இடத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் கொடுத்தா க்ரேயான்லாம் செட் ஆகாது. ஏன்னா க்ரேயான் கொஞ்சம் தடியாக இருக்கும். அந்த மாதிரிங்கிறதுனால நான் சின்ன சின்ன இப்போ லீவ்ஸ் வந்து ஈஸி தான். அதோட ஷேப்பு, டார்க்னஸ்ஸு, லைட்னஸ்ஸு என்ன கலரில் இருக்குட்டு பார்த்தா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த நடுவில் உள்ள காம்பு, இந்த காம்பில் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பிங்க் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இலையில நான் யூஸ் கலர் டார்க் க்ரீன், லைட் க்ரீன், க்ரீன், லெமன் க்ரீன், அதுக்கப்புறம் லெமன் எல்லோ, ஒயிட் அப்பப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் தான் நான் மிக்ஸ் பண்ணி லேயராக ஆட் பண்ணி தான் இந்த லீஃபு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். அந்த பார்ட் 1 அதாவது அவுட்லைன் போடுறது வந்து தனியாக வீடியோ இருக்குது. பார்ட் 1 அது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த பிக்சரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்னா போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இந்த லீஃபில் வந்து அவ்வளோன்னு டீட்டெயில் இல்லை, ஏன்னா கொஞ்சம் பிளர்ராகி இருக்குது. ஆனால் இந்த லீஃபில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கணும்.
இந்த லீஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால நான் லைட் க்ரீன் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் க்ரீன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் ஃபுல்லா நான் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சும்மா சொன்னேன். இது வந்து எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அந்த பூ கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம், மற்றபடி அந்த லீவ்ஸு காம்பு பேக்ரவுண்டு கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம். இப்போ வந்து காம்பில் பிளாக்கு, அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ, கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கிறதுனால பிங்க் கலர். இப்போ நம்ம இந்த இலைக்கு வந்து அந்த பிளாக் கலரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கொடுத்துட்டு, இது கொஞ்சம் ஹைலைட் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால லெமன் க்ரீன் யூஸ் பண்ணி அடித்ததுனால நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி தான் அதோட பக்கத்தில் உள்ள இலையும் லைட் க்ரீனை வச்சுக்கிட்டு தான் நிறைய இதை பண்ணேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இலையை வந்து காட்டன் பட்ஸை வச்சு மெர்ஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த இலைக்கு போகலாம். இந்த இலைக்கு வந்து கொஞ்சம் எமரல்டு க்ரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டார்க் க்ரீன், கொஞ்சம் அந்த இந்த இலைக்கு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஷேடோ. இந்த இலையோட ஷேடோ அந்த கீழே உள்ள இலையில படும். அதனால் அதுக்காக நான் பிளாக் கலர் வந்து அதுக்கு மேலே லைட்டாக அடிச்சு விட்டுறேன். கீழே இந்த எட்ஜில் அடிச்சு விட்டுட்டு மெர்ஜ் பண்ணி விட்டுறேன். முதல்ல பேஸ் கலர் அடிச்சிருங்க. இப்போ ஷேடோ அடித்து பிளாக் வச்சு அடிச்சு விட்டுறேன். இப்போ வந்து இதில் ஹைலைட்டு ஷேடோ இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக மேலே ஹைலைட் இருக்கும், அதனால் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் இப்போ அந்த நடுவில் உள்ள கோடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இது ஹைலைட்டு, டார்க்கு, அதோட பேஸ் கலர். இது 3 உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுச்சுன்னா எந்த பிக்சர்னாலும் வரைகிறது ஈஸி தான். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் மார்க் பண்ணியாச்சு. லெமன் எல்லோ வச்சு ஹைலைட்டும் கொடுத்தாச்சு, பிளாக் வச்சு டார்க்னஸும் ஏற்றியாச்சு. இப்போ வந்து இது முடிஞ்சுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ முடிச்சாச்சு. நம்ம பேக்ரவுண்டுக்குள்ளே இறங்கலாம். இந்த பேக்ரவுண்டு வந்து பிளாக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இல்லை. அதனால நான் வந்து ப்ளூ பேக்ரவுண்ட் கொடுக்கேன். முதல்ல டார்க் ப்ளூ வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைட் ப்ளூ வச்சு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு மெர்ஜ் பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிஷ்யூ வச்சு மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் வட்டமாக ஒரு எஃபெக்ட் இருக்கும், லைட்டு டார்க்கு அந்த மாதிரி. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து பொக்கே எஃபெக்ட். டார்க்கு லைட்டான சர்க்கிளாக ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் கூட அந்த ஃபஸ்ட்டில் ஒரு எஃபெக்ட் பார்த்துருப்பேங்க, அந்த ரோஸ் 2 வரைகிறது பார்க்குறதுக்கு அப்படியே ரவுண்டாக வரும்ல, அதுக்கு பேர் தான் பொக்கே எஃபெக்ட். இப்போ கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸும் கொஞ்சம் லைட் சர்க்கிள்ஸும் கொஞ்சம் ஒயிட் சர்க்கிள்ஸும் போடுங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர கொஞ்சம் லைட்டாகுங்க. ரொம்ப லைட்டாக்குனா நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக்கிட்டே வாங்க.
நீங்கள் அந்த வெளியே உள்ளதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன எட்ஜுக்குள்ளதெல்லாம் போகாததை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப கலரை வச்சு பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த காட்டன் பட்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இயர்பட்ஸ். ஏன்னா இது வந்து சின்ன சின்ன இடங்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணல, நான் அந்த டிஷ்யூ வச்சே மெர்ஜ் பண்ணிட்டேன். ஏன்னா பேக்ரவுண்டுக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு. நீங்கள் பேக்ரவுண்டு கொடுத்தா தான் அந்த ரோஸ் வந்து அப்படியே மேலே 3Dயாக தெரிகிற மாதிரி இருக்கும், எம்போஸ் ஆகி வரும். இல்லாட்டி அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, லுக்காக இருக்காது. இப்போ டார்க் சர்க்கிள் போட்டாச்சு. ஒரு வாட்டி ஒயிட் யூஸ் பண்ணும்போது மட்டும் அதை கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ ரெட்டுக்கும் நம்ம ஒயிட் வச்சு ஹைலைட் வச்சோம், அதுக்கப்புறம் க்ரீனுக்கு வச்சோம். இந்த மாதிரி கலர்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அது பேக்ரவுண்டு, அதாவது லைட் கலர் கொடுக்கும்போது அதுக்கு மேலாம் அசிங்கமாக தெரியும். லைட்டாக போட்டு மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேப்பை உரிச்சிடலாம். இப்போ பார்க்க நீட்டாக க்ளீனாக ஒரு ட்ராயிங் ரெடி.